ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி. அது என்னென்னா, விலங்குகளால் மட்டுமே ஆக்கிரமிக்கப்பட்ட தீவுகளை பற்றி. இந்த தீவுகளில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இல்லாமல் கம்ப்ளீட்லி மிருகங்களால் மட்டுமே ஆட்சி செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்க்க போகிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்டை பற்றி. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஒக்கோனோஷிமான்னு சொல்லப்படுது. பட் லோக்கல் இந்த ஐலாண்டை ரெபிட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஐலாண்டில் மனிதர்கள் ஆல்மோஸ்ட் வாழ்கிறதே இல்லை. ஆனால் இந்த ஐலாண்டில் ரெபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கும். 100க்கும் மேற்பட்ட வைல்ட் ரெபிட்ஸை இந்த ஐலாண்டில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா, 2ஆம் உலக யுத்தம் டைமில் கவர்மெண்ட் கெமிக்கல் வெப்பன்ஸ் லெப்பை இந்த ஐலாண்டில் செட் பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த லெப் இல்லாமனதுக்கு அப்புறமா லோக்கல் மக்கள் இங்கே ரெபிட்ஸை இந்த ஐலாண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த ரெபிட்ஸோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா அதுக்கப்புறமா இந்த ஐலாண்ட் முழுவதுமாக மனிதர்களோட ப்ரெசன்ஸ் குறைவடைந்து ரெபிட்ஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாகுது. ஸோ டோட்டலாக ரெபிட்ஸ் தான் இந்த ஐலாண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ரூல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ், பீச்சஸ், சின்ன சின்ன கிரேஸ் ஏரியாஸில் கூட இந்த ரெபிட்ஸ் தான் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா மங்கி ஐலாண்ட். ஸோ இதோட நேமை போலவே இந்த ஐலாண்டையும் கம்ப்ளீட்டாக குரங்குகள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. குரங்குகளுக்கு அடுத்தபடியாக தான் மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே டூரிஸ்ட் வரலாம், ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஏதாவது ஒரு ஃபுட்டை ப்ரிங் பண்ணினோன்னா மங்கீஸ் இன்ஸ்டண்ட்டாக அதை ஸ்டீல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பேக், ஸ்நேக்ஸ், ஈவன் கேமராஸை கூட க்யூரியாசிட்டியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை கிரெப் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஐலாண்டோட மங்கீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா அதோட டெரிட்டோரியலை ரொம்ப சேஃபாகவும் பாதுகாக்குது. லோக்கல் லெஜெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, இந்த மங்கீஸ் சில நேரங்களில் மனிதர்களை பயங்காட்டி இந்த ஐலாண்டோட டெரிட்டோரியை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த மங்கி ஐலாண்டில் இப்போது 100க்கும் மேற்பட்ட மங்கீஸ் இருக்குது. பெரிய பெரிய குரூப்ஸில், மரங்களில், ஈவன் பீச்சஸ்லலாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதோட நேம் பார்த்தீங்கன்னா டிரிடிரி மட்டங்கி ஐலாண்ட்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஐலாண்டில் மனிதர்கள் வாழ்கிறது அதிகமான பட்சமே குறைவாக தான் இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இந்த ஐலாண்ட் பூராவுமே பேர்ட்ஸ் பேரடைஸ்னு சொல்லலாம். இந்த ஐலாண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதே பறவைகள். ஸோ இந்த பறவைகளோட லைஃப் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற மரங்களில், கடல்களில், எல்லா இடத்துலையுமே இந்த பேர்ட்ஸ் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நெஸ்ட் மரங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் அண்ட் ராக்ஸ்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் ஃப்ரீயாக பறக்கவும் ஹண்ட் பண்ணியும் ரொம்பவே அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க. இந்த ஐலாண்டில் ஹியூமன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது. டூரிஸ்ட் வரலாம், ஆனாலுமே இவங்களுக்குன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ட்ரையில் தான் நடக்கணும். பேர்ட்ஸோட நெஸ்ட், எக்ஸ் இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் லவுட் நாய்ஸ், ஃபுட் எதுவுமே வச்சுட்டு போகக்கூடாது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அழிந்து போகக்கூடிய இனங்களை சேர்ந்த பறவைகள் தான் அதிகமாக இருக்குது. கிவி, லிட்டில் பென்குயின்ஸ் அண்ட் ரேரான பேரட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ ஹியூமன் இங்கே வாரது ரொம்ப குறைவுன்றதால இந்த பேர்ட்ஸோட லைஃப் எல்லாம் அன்டச்சாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் தீவுகள்னு சொல்கிறப்ப அது மனிதர்களுக்காக மட்டுமே நீங்கள் நினைக்காதீங்க. சில தீவுகள் இருக்குது, அதில் கம்ப்ளீட்லி அனிமல்ஸ் தான் ராஜான்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.